சுயாஷ் சர்மா அகெயின்ஸ்ட் சிவம் டுபே வாஸ் மிகஸ்ட் ஒரு மேட்சப். ஸ்பின்னர் யார் வந்தாலும் சிவம் டுபே அடிச்சிருவாரு, சிவம் டுபேனா எப்படி, சிவம் டுபேனா இப்படின்னு ஏகப்பட்ட டாக் இருந்துச்சு. இருந்தாலும் தைரியமா நான் போடுறேன், முடிஞ்சா நீ அடி அப்படிங்கிற மாதிரி லெக் ஸ்பின் வச்சு போட்டாங்க. நீங்க அதே டாக்டிக் தான் இவங்களும் பண்ணாங்க, ஆர்ஆர் அதே தான் பண்ணாங்க. அவன் மேட்சை பெரிய ஆளே கொண்டு வரட்டும், சிவம் டுபே கொண்டு வரட்டும், இல்ல எம்எஸ் தோனியே கொண்டு வரட்டும், என் பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்றேன், என் பிளான் நான் பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஒண்ணு பண்ணுது. சிவம் டுபே நீங்க விக்கெட் யாருக்கிட்ட விட்டாருன்னா ஸ்பின்னர் கிட்ட தான் விட்டாரு. மும்பை கூட யாரு கூட விட்டாருன்னா ஸ்பின்னர் கிட்ட தான் விட்டாரு. ஸோ ஸ்பின்னர் தான் அடிப்பாரு அப்படி இப்படின்னு பயம்லாம் கிடையாது, ஸ்பின்னர்லயும் விக்கெட் விடுவாரு. சிவம் டுபே ஒரு ஸ்பின்னர் விக்கெட்டுங்கிறது காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்போசிஷன் தைரியமா அந்த ரிஸ்க் எடுத்தாங்க, போனாங்க. சென்னை அந்த விஷயத்த மிஸ் பண்ணதுனால தான் வந்து தொடர்ச்சி இந்த ஒரு தோல்வியில இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இந்த மேட்ச் வந்து அவங்க பவுலர்ஸ் புல் டவுன் பண்ணதுக்கு நம்ம பாராட்டிடலாம். எங்கேயோ 200 போக வேண்டிய ஸ்கோரை வந்து பிடிச்சி புல் டவுன் பண்ணி 200 210 போற ஸ்கோர் 180 கொண்டு வந்தது பவுலர்ஸ்க்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பேட்டர்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்டா பவர் பிளேல அந்த ஒரு சைலண்டா ஒரு 3-4 ஓவர் விட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாச்சு.